पास रहने दो पुलिस। ओए, अरे ओ भाई, ए पुलिस, इसको वापस खींचो भाई। अरे तुम ओ बंगाल पुलिस जरा वापस जाओ। முதல் ஃபேஸ் 152 சீட்டுகள் 23ஆம் தேதி தமிழ்நாட்டு தேர்தலுடன் அங்க தேர்தல் முடிந்திருக்கிறது. இன்னைக்கு மீதம் இருக்கக்கூடிய 142 சீட்டுகளுக்கான ஒரு போட்டி அங்க நடக்கிறது. இது எங்க? மம்தா பானர்ஜியோடைய அந்த கோட்டை. மம்தா பானர்ஜியை எந்த கோட்டையிலிருந்து நீங்க அகற்ற முடியாதோ, தொடக்கூட முடியாதோ அந்த இடத்தில் இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி அமித்ஷாவுடைய அந்த வார்த்தைகள் தான் ஒட்டுமொத்த பிஜேபியை அப்படியே கவர்த்திருக்கிறது. இன்டர்னலாக அவருடைய சீனியர் ஜேர்னலிஸ்ட்கள் கிரவுண்டில் இறங்கி நரேந்திர மோடி அமித்ஷாவுடைய இந்த சாணக்கியத்தனத்தோடைய அந்த ரிசல்ட்டை எடுத்திருக்கிறார்கள். இது வந்து பிஜேபியுடைய ஸ்பெகுலேஷன், ஆர்எஸ்எஸ் உடைய டேட்டா, ஒட்டுமொத்த மற்ற கணக்குகள் என்னெல்லாம் வெளிவந்ததோ அனைத்திற்கான டேட்டா. பிஜேபி இழுத்தடிச்சு 82ல இருந்து 110-15 வரை தான் போகும் என்று கூறியிருக்கிறார்கள். அமித்ஷா உட்பட இதைத்தான் கூறியிருக்கிறார். ஆனால் அமித்ஷா 120 வரை இந்த தேர்தலில் சீட்டுகளை கொண்டு வந்து விட்டால் எந்த ஆபரேஷன் லோட்டஸ் மகாராஷ்டிராவில் நடந்ததோ உத்தவ் தாக்கரேவுடன், எந்த ஆபரேஷன் லோட்டஸ் மத்திய பிரதேசத்தில் கமல்நாத்துடன் நடந்ததோ அதே ஆபரேஷன் லோட்டஸ் நிச்சயமாக வெஸ்ட் பெங்காலிலும் நடக்கும். இப்ப இல்ல, ஒரு 6 மாதம் கழித்து இது நடக்கும். ஆனால் இந்த முறை மம்தா பானர்ஜி 200 சீட்டுகள் கிராஸ் செய்யவில்லை என்றால் கூட வெளிவரக்கூடிய கணக்கை நீங்க பார்த்தீர்கள், ஒரு 168-170 சீட்டுகள் நிச்சயமாக மம்தா பானர்ஜிக்கு கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள்.